இங்கு தென்றலின் அன்னைக்கு உடல் நலம் தேறிக்கொண்டே வந்தது. ஆரா அவள் வேலையில் கெட்டிக்காரிதான். அவரிடம் நிறைய முன்னேற்றம் தெரிந்தது. அவர் உடலை சுத்தம் செய்துவிட்டு அஞ்சலி குட்டிக்கு பால் எடுத்துக்கொண்டு ரூமுக்கு வந்தவள் அங்கே கண்ட காட்சியில் சிலையாகி போய் நின்றாள். வெறும் தலையில் ஆளி படுத்திருக்க அவன் மார்பில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள் அஞ்சலி. இவள் ஆச்சரியமாய் பார்த்தாள். அஞ்சலி அவளை தவிர யாரிடமும் உறங்க மாட்டாள், அவனிடம் மட்டும் எப்படி ஒன்று போனாள் என்று. ஆழி மீது எத்தனை கோபம் இருந்தாலும் அவள் மனதில் ஒரு சாரல் காற்று வீசியது. காண கிடைக்காத அழகான காட்சி அது. எத்தனை கனவு கண்டிருப்பாள். அந்த மொட்டை மாடியில் தன்னவன் நெஞ்சத்தில் தலை சாய்த்து அவளும் அவன் மார்பில் தன் குழந்தையும் துயில் கொண்டு ஒரு அழகான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று. இதோ அவள் ஆசைப்பட்டது போல அப்படி ஒரு அழகான காட்சி அது. ஆனால் அதை முழுமனதுடன் ரசிக்கத்தான் முடியவில்லை. மெல்ல உறக்கம் கலையாத வண்ணம் அஞ்சலியை தூக்கினாள். உறக்கத்தில் இருந்த ஆழி பட்டென்று கண்முழித்து பார்த்தான். அவ தூங்கிட்டு விடு. ஆரா பதில் பேசாமல் குழந்தையை தூக்கி மெத்தையில் போட்டாள். ஆரா, அவள் பதில் பேசாமல் அவனுக்கு முதுகு காட்டி படுத்து கொண்டாள். நேற்று போல் அவனை பழிவாங்க விரும்பாதவள் ஒரு பெட்ஷீட்டை எடுத்து அவன் முகத்தில் வீசினாள். பேசவே மாட்டியாடே. அவனுக்கு அவள் கொஞ்சி குழாவ வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை பேசிவிட மாட்டாளா என்பதுதான் கவலை. அந்த கல்லை கூட கரைத்து விடலாம் போல. ஆனால் அந்த கல் நெஞ்சுக்காரியை கலைக்க முடியவில்லை. சீக்கிரமே நீ என்ன புரிஞ்சுப்ப. அவள் முதுகை பார்த்தவண்ணம் முணுமுணுத்து கொண்டவன் அப்படியே உறங்கியும் போக அங்கே பெண்ணவள் கடையோர விழியில் கண்ணீர் கூட காணல் நீர் போல மற்றவர் காணாமலேயே கரைந்தது. இங்கு தலையணை எடுத்து அனல் முகத்தில் வீசினாள் தென்றல். அவன் பாவமாய் பார்த்தான். போய் மாடியில படுடா. முடியாது. அப்ப தெருவுல போய் படு. இப்படி கும்முன்னு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு நான் ஏன் செல்லம் வெளியே போய் படுக்கணும்? அவள் முறைத்தாள். அவன் அமைதியாக தரையில் படுத்தான். நீ தாசையா காட்டிட்டு இன்னைக்கு பொசுக்குன்னு வெளியே போசோன்னா எப்படி? அவன் அப்பாவியாய் தரையில் படுத்தான். பொண்டாட்டி செல்லம், நீ சோடா புட்டி. என்னடா? கடுப்பில் கேட்டாள். உனக்கு பயமா இருக்கும், நான் வேணா பக்கத்துல படுத்துக்கவா? மூடிட்டு படுடா வேண பட்டென்று நொஸ்கட் செய்தாள். பாவி, கொஞ்சம் கூட இறக்கம் காட்ட மாட்றா. முனங்களாய் சொல்லிக் கொண்டவன் விட்டத்தை பார்த்து படுத்தான். ஆண்டவா, நேத்து அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இன்னைக்கு பட்டுன்னு ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி? கொஞ்சம் இறக்கம் காட்டக்கூடாதா? தனியே புலம்பிக் கொண்டவன் புலம்பியது அந்த கடவுளுக்கு கேட்டுவிட்டதோ என்னவோ. உடனே பட்டென்று கரண்ட் கட்டாகி போனது. என்னதான் பக்கம் பக்கமாய் வீராப்பு பேசினாலும் தென்றலுக்கு இருட்டு என்றால் பயம். ஃபிக்ஸ் வந்துவிடும். பட்டென்று கரண்ட் கட் ஆனதும் நிஜமாய் அவள் பயந்து விட்டாள். ஆஹா ஆண்டவா, உன் பவரே பவர்பா. வாடி என் தக்காளி, இப்ப என்ன பண்றன்னு பாக்குறேன் என்று மஜாவாய் கால் மேல் கால் போட்டு படுத்தவனுக்கு தெரியும். அந்த கிராமத்து தக்காளி இன்னும் கொஞ்ச நேரத்தில் தன் மஞ்சத்தில் வந்து தஞ்சம் புகுவாள் என்று. அவளும் பொறுத்து பொறுத்து பார்த்தாள். அதற்கு மேல் முடியாமல் போகவே பட்டென்று உருண்டு வந்து அவனோடு ஒன்றி படுக்க அந்த கல்வன் முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு. இருட்டில் அவள் கண்டிருக்க முடியாது. இப்பொழுது பந்தா செய்வது அவன் முறையானது. இந்த டாம் அண்ட் ஜெர்ரி கப்ல புரிஞ்சுக்கவே முடியல. அத்தியாயம் 88. பட்டென்று கரண்ட் நின்று போனதும் நிஜமாகவே தென்றல் பயந்து விட்டாள். அவளுக்கு இருட்டு என்றால் பயம். அவசரமாய் போனை தேடினாள். ஆனால் அதுவோ காணவில்லை. எல்லாம் நம்ம கல்வன் பார்த்த வேலைதான். கரண்ட் நின்னதோ பட்டுன்னு அவ போனை களவாடிட்டான். ஆண்டவரே பாவம் பார்த்து செட்டிங் பண்ணி கொடுத்திருக்காரு. அதை வேஸ்ட் பண்ணுவோமா? இது அவனோட மைண்ட் வாய்ஸ். ஏன்னா ஆண்டவன் என்ன ஈபிலையா வேலை பார்க்கறாரு? கரண்ட்டை கட் பண்ணி பொண்டாட்டி கூட சேர்த்து வைக்க. எதுக்கு அவர் அழைக்கணும்னு ஒரு விவஸ்தை இல்லாம போச்சு. கரண்ட் கட் ஆனதும் அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை. எப்படியும் தன்னவள் தன்னிடம் வருவாள் என்று. அவளை பற்றி அறிந்தவன் ஆயிற்றே. அந்த மிதப்பில்தான் கால் மேல் கால் போட்டு படுத்திருந்தான். தென்றல் நகத்தை கடித்தாள். பக்கத்தில் ஏதோ ஒரு உருவம் படுத்திருப்பது போலவே இருந்தது. மனப்பிரம்மதான். கரண்ட் நின்னா காத்துல ஆடுற கச்சீஃப் கூட காஞ்சனா மாதிரி தான் தெரியும். அது நம்ம பசங்க மைண்ட் செட்டிங் அப்படி. காவல்துறைக்கு பயப்படாதவங்க கூட கரண்ட் இல்லைன்னா பயப்படுவாங்க சார். இதுல நம்ம தென்றல் மட்டும் என்ன விதிவிலக்கா? ஒரு 2 நொடி நகத்தை கடித்தபடியே போர்வைக்குள் சுருண்டு படுத்து கொண்டவளுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு உருவம் அவள் காலை பிடித்து இழுப்பது போல இருந்தது. அவ்வளவேதான். அடுத்த நொடி ஓடி வந்து அனல் அருகே சுருண்டு படுத்து கொண்டாள். அவனுக்கோ அப்படி ஒரு சிரிப்பு. நிஜமாகவே வாய் விட்டு சிரித்திருப்பான். ஆனால் உதட்டை கடித்து சிரிப்பை கட்டுப்படுத்தியவன் வீராப்பாய் திரும்பி படுத்தான். என்னடி? ஒன்னும்ல.
எதுக்கு இங்க வந்த? அது கட்டில்ல ஒரு மாதிரி புழுக்கமா இருந்தது, அதான். பட்டும் படாமல் ஹஸ்கி வாய்ஸில் பேசினாள். அவள் பக்கத்தில் இருப்பதே அவனுக்கு ஒரு மாதிரிதான் இருந்தது. இதில் ஹஸ்கி வாய்ஸில் வேறு பேசினால் அது இன்னும் ஒரு மாதிரியாக இருந்தது. சோதிக்கிறாளே, அழகான பொண்டாட்டி கட்டினாலே அவஸ்தை தாண்டா புருஷோத்தமா. மனதோடு எண்ணிக்கொண்டவன், சரி அப்ப கை கால விரிச்சு தாராளமா படு, நான் கொஞ்சம் தள்ளி படுக்கிறேன் என்று விலகி படுத்தான். கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனாலும் அவளை கொஞ்சம் சீண்டி பார்க்க ஆசை அவனுக்குள். கொஞ்சம்தான் விலகி படுத்திருப்பான். மறுபடியும் வந்து அவனோடு ஒன்றிக் கொண்டவளுக்கு நிஜமாகவே பயம். அப்படி ஒரு பயம். என்னவா? அவனிடம் அப்படி ஒரு கிண்டல். ஒன்னும்ல, நீ பயந்துருவல்ல, அதான் ஒரு பாதுகாப்புக்கு. பகட்டில்லாமல் சொன்னாள். ரொம்ப பெரிய மனசுதான் எம்எல்ஏ மாடத்துக்கு. அவனிடம் சிரிப்பு. ஆமா, அலட்டிக் கொள்ளாமல் சொன்னாள். கம்முன்னு தள்ளி போயிருடி, எனக்கு தூக்கத்துல கை கால் போடுறதான் வழக்கம். கைப்பட்டா உன்னை கண்டம் ஆக்கிருவேண்டா. நான் தான் சொன்னனே, எனக்கு கால் போற பழக்கம் உண்டு. இல்லனா விடு, நான் போய் மொட்டை மாடியில படுக்கிறேன் என்று அனல் எழுந்து கொள்ள பார்க்க பட்டென்று அவன் கையை பிடித்து கொண்டாள் அவள். அவன் போனால் நிச்சயம் அவள் பயந்து விடுவாள். ஏண்டா சோதிக்கிற? நான் தான் சொன்னனே எனக்கு கால் என்றவன் முடிக்கும் முன்னரே அவன் காலை எடுத்து அவள் கால் மீது போட்டு கொண்டாள். போதுமா? அப்படி வாடி என் செல்ல குட்டி. அவனுக்கு சிரிப்பு முட்டி கொண்டு வந்தது. கால் மட்டும் இல்ல, கையும் போட்டாதான் எனக்கு தூக்கம் வரும். சிரிப்பை அடக்கி கொண்டு சொன்னான். ஆண்டவா! சிறு புலம்பலுடன் அவன் கையை எடுத்து அவள் மீது போட்டுக்கொண்டாள். அவனுக்கோ குஷி. எனக்கு கட்டி பிடிச்சாதான் தூக்கம் வரும். அவன் விடமாட்டான் போலும். டே, ஓவரா பண்ற, மூடிட்டு படு. அப்ப சரி, நான் போறேன் என்று அவன் மீண்டும் வம்பு பண்ண, ஆ சரி பிடிச்சுக்கோ என்றாள் பல்லை கடித்து. இது போதாதா அவனுக்கு? உடனே அவளை கட்டி பிடித்து இறுக்கி அணைத்து கொண்டான். ஓய் பொண்டாட்டி, ஓய் சோடா புட்டி. என்னடா? எரிச்சலாய் கேட்டாள். நேத்து நடந்ததை பத்தி என்ன நினைக்கிற? உன்னை ஏன் இன்னும் கொல்லாம வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆத்தாடி, நம்ம அப்பாங்கிற ப்ரமோஷன் வாங்கலான்னு பார்த்தா இவ வேற ப்ரமோஷன் கொடுத்துருவா போல. அத கேட்கலடி. அந்த கியூட்டான ரொமான்ஸ பத்தி என்ன நினைக்கிற? நான் ஒன்னும் நினைக்கல. நினைச்சுதான் பாரேன். எதுக்கு நினைக்கணும்? கல் நெஞ்சக்காரி, இவ்ளோ இறங்கி போறனே, கரையிறாளா பாரு. புலம்பலுடன் இன்னும் அவளை இறுக்கி புதைத்து கொண்டான் தன்னுள். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை பாத்துக்கிறேன்டா. என் மேல இருக்க கோபம் எப்படி உனக்கு போகும்? மெல்ல மெல்ல அவன் கரங்கள் அவள் இடையில் ஊர்ந்தது. அவளும் தடுக்கவில்லை. தடுத்தாலும் இவன் விடப்போவதில்லை என்று தெரியாதா அவளுக்கு? எதுக்கு போகணும்? அவள் பட்டும் படாமல் பேசினாள். அவன் மஞ்சத்தில்தான் தஞ்சம் புகுந்திருந்தாள். நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல. நம்ம செகண்ட் கிஸ்? இல்ல. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் ஹக்? இல்ல இல்ல இல்ல. உஷாரா இருக்காங்களாமா. மனதோடு எண்ணிக்கொண்டான். சரி சரி, அப்புறம் என்று அவன் மீண்டும் எதையோ கேட்க வர, நிறுத்து, இப்போ உனக்கு என்ன வேணும், இதானே என்று பட்டென்று அவன் சட்டை காலரை பிடித்து இழுத்து அவன் இதழோடு இதழ் உரசினாள். நிஜமாய் அவள் முத்தம் கொடுப்பாள் என்று அவன் நினைக்கவே இல்லை. எதிர்பாரா நிகழ்வுதான். அவளும் விருப்பம் கொண்டு கொடுக்கவில்லை. தூங்க விடாமல் டார்ச்சர் செய்து கொண்டிருந்தான். அதுதான் கடுப்பில் கொடுத்து விட்டாள். மூடிட்டு படு. ஏதாவது கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணேன்னு வை, அவனை உன்னை போட்டு தள்ளிட்டு நான் வெள்ளை புடவை கட்டிக்குவேன் என்று பேசாமல் அவனை அணைத்தபடி நித்திரையில் ஈடுபட்டாள். அனலுக்கு சிரிப்புதான் வந்தது. அவளிடம் முத்தம் வாங்குவது இவ்வளவு ஈஸியான வேலை என்று இத்தனை நாள் தெரியாமல் போய்விட்டது அவனுக்கு. நம்ம வாய் தான் நமக்கு ஆயுதம் போல. இனிமே பேசி பேசியே ஓசியில உமா வாங்கிக்கலாம் போல என்று அவனும் அவளை இறுக்கி அணைத்தபடியே உறக்கத்தில் ஈடுபட்டான். சில விஷயம் அப்பப்ப நமக்கு சாதகமா அமையும் போது அப்படியே டைட்டா புடிச்சுக்கணும். வாழ்க்கையில வாய்ப்பு சில முறை மட்டும்தான் கிடைக்கும். அன்று மதனுக்கு பர்த்டே. அதனால் காலேஜ் முழுவதும் ஒரே கொண்டாட்டம்தான். பார்ட்டி ஏற்பாடு செய்திருந்தான். கூடுதல் தகவலாக இன்று மகேஷிடம் ப்ரப்போஸ் செய்யவும் பிளான் செய்திருந்தான். மகேஷ் எதையும் பெரிதாய் கண்டு கொள்ளவில்லை. அவனுக்கு பர்த்டே என்று தெரியும். இருந்தும் எதையும் கவனிக்காமல் அமைதியாக சென்று படிப்பில் கவனமானாள். அப்பொழுது அந்த கிளாஸ் எங்கும் ஒரே ஆரவாரம். இவள் கேட்டும் கேட்காதது போல படிப்பில் மட்டுமே கவனமாக இருந்தாள். அடியே மகேஷ், மதன் உன்கிட்ட தாண்டி வரான். அவளை விட மிருவுக்குத்தான் எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருந்தது. உன் வேலையை மட்டும் பாரு. அவள் நிமிர்ந்து கூட பார்க்காமல் அமைதியாக படித்து கொண்டிருந்தாள். ஹே, வந்துட்டாண்டி. அவள் ஆர்வத்தில் தோழிக்கையை இறுக்கி பிடித்தாள். என்னமோ அவளுக்கே ப்ரப்போஸ் செய்ய போவது போல. மதன் மகேஷ் அருகில் வந்தான். அவளுக்கு ப்ரப்போஸ் செய்தான். அவள் ஏற்றுக்கொள்வாள் என அவன் மிதப்பாய் இருக்க, யாரும் எதிர்பாரா வண்ணம் பட்டென்று, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல என்று இவள் மறுத்து விட்டாள். மதன் முகம் மாறிவிட்டது.
அத்தனை பேரின் முன்னே வைத்து வேண்டாம் என்று ரிஜெக்ட் செய்து விட்டாளே. மகி, நான் மதன். தெரியுது, இது செட் ஆகாது என்று ஒரே வார்த்தையில் முடித்து கொண்டாள். அங்கிருந்து அத்தனை பேரும் மதனை ஒரு மாதிரி பார்த்தார்கள். நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். வழக்கமான டயலாக் தான். மகேஷ் சிரித்தாள். நம்ப மாட்டேன்ல, செஞ்சு காட்டுற என்று வேகமாய் மாடிக்கு ஓடினான். அத்தனை பேரும் கீழே இருந்து கத்தினார்கள். அவன் கேட்கவில்லை. மகேஷ் அவன் காதலை ஏற்கும் வரை வரமாட்டேன், அவள் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் செத்து மடிவேன் என்றான். மகேஷும் முதலில் இவன் உளறுகிறான் என்றுதான் நினைத்தாள். ஆனால் அவன் சீரியஸாக குதிக்க முன்னேறினான். அவளிடம் முதல் முறை பயம் வந்தது. அவசரமாக ஓடினாள். மதன் குதித்து விடுவானா? அவன் காதலை மகேஷ் ஏற்றுக்கொள்வாளா? அத்தியாயம் 89. நீ காதலிக்கவில்லை என்றால் மாடியிலிருந்து குதிப்பேன் என்றான். அவன் குதிப்பதற்கு தயாராகத்தான் இருந்தான். முதலில் அவன் குதிக்க மாட்டான் என்றுதான் நினைத்தாள். ஆனால் அவன் பட்டென்று குதிக்க தயாராகவும் பயந்தே விட்டாள். ஹே மதன், ப்ளீஸ் குதிக்காத, ஐ லவ் யூ என்று கத்தினாள் சத்தமாய். அவன் கால்கள் பிரேக் போட்டு நின்றது. ஆம், ஒரு வழியாக சாதித்து விட்டான். மகேஷ் வாயாலே அவள் காதலை சொல்ல வைத்து விட்டான். அப்புறம் என்ன, காதல் வந்தா எந்த பிள்ளைதான் ஒழுங்கா படிக்கும்? கட்டாயத்தால வந்த காதல் தான் என்றாலும் ஒரு கட்டத்துல மகேஷுக்கும் அவன் மேல காதல் வந்துருச்சு. அதான் உண்மை. படிப்பெல்லாம் பாதியில் நிற்க அவன் கூட சுத்தாத நாட்கள் இல்லை என்ற அளவுக்கு ஆனது. மதனும் ஒரு சராசரி காதலன் போல அவளுக்கு போன் வாங்கி கொடுத்தான். இரவு முழுக்க நேரம் போறது தெரியாம 2 பேரும் மணிக்கணக்கா பேசினாங்க. காதல் வேகமா வளர்ந்தது. ஆண்கள் மேல நம்பிக்கையே இல்லாதவளுக்கு மதன் மட்டுமே அதில் வித்தியாசமானவனாய் தெரிந்தான். அரியர் வைக்காமல் படித்த பெண் முதல் முறையா அரியர் வச்சா. ஆனா என்னதான் காதலின் ஆழம் பார்த்தாலும் மகேஷ் ஒரு விஷயத்தில் ரொம்பவே தெளிவா இருந்தா. மதனோட சுண்டு விரல் கூட அவ மேல பட்டதும் இல்ல, அவ பட விட்டதும் இல்ல. இந்த விஷயம் அனல் காதுக்கும் போனது. ஒரு அண்ணா ஸ்தானத்தில் இருந்து அவன் அவளை வான் செய்தான். ஆனால் மகேஷ் அவன் பேச்சை ஒரு எல்லளவுக்கு கூட மதிக்கவில்லை. நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்று திமிரில் இருந்தாள். நாட்கள் சென்றது. படிப்பில் முதலிடத்தில் இருந்த பெண் கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டாள். காதல் செய்யும் வேலையெல்லாம். கிஷோருக்கு அவளுக்கு அட்வைஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் செய்தான். ஆனால் அதை கூட ஒரு பொருட்டாக மதிக்காமல் அவனை அசிங்கப்படுத்தி சென்றாள் மகேஷ். திடீரென்று ஒரு நாள் மதன் அவளை தனியான இடத்துக்கு அழைத்து சென்றான். அவன் மற்றவர்களைப் போல அல்ல. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன் உடல் மீது ஆசைப்பட மாட்டான். அவன் தன்னை உண்மையாக நேசிக்கிறான் என்றவள் எண்ணிக்கொண்டிருக்க, அவனும் எத்தனை நாளுக்குத்தான் நல்லவன் வேஷம் போடுவான். இதோ அவர்கள் ஊரை விட்டு ஒரு தனியான இடத்துக்கு அழைத்து சென்றவன் கொஞ்சம் கொஞ்சமாய் அவளை நெருங்க நினைத்தான். நீண்ட நாட்களுக்கு பிறகு வெளியுலகை பார்த்தவள் அந்த இயற்கை அழகை ரசித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது மெல்ல மெல்ல அவளை பின்னாலிருந்து அணைத்தான் மதன். காதலனாகவே இருந்தாலும் திடீரென்று ஒரு ஆடவன் கைப்பட்டதும் ஒரு பதட்டத்தில் மதன் கன்னத்தில் அறைந்து விட்டாள். மகேஷ் திடீரென்று அடிப்பாள் என மதனும் எதிர்பார்க்கவில்லை. வந்து சாரி மதன், திடீர்னு தொட்டதும் என்னையும் அறியாம அடிச்சிட்ட. மதன் கன்னத்தில் கை வைத்தபடி ஒரு மார்க்கமாக பார்த்தான். லவ் பண்ணா கிஸ் கொடுப்பாங்க, நீ இத பத்தி என்ன நினைக்கிற மகேஷ்? மகி முகம் மாறியது. என்ன? மதன் மெல்ல மெல்ல அவளை நெருங்கினான். மகேஷ் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி சென்றாள். என்ன பண்ற மதன்? நீ என்ன லவ் பண்றதான மகேஷ்? ஆமா. அப்போ அது உண்மைனா ஒரே ஒரு கிஸ் கொடு என்றான் அவளை மேலும் கீழும் அளந்தபடி. அவன் பார்வையே அவளுக்கு வேறு விதமாக தெரிந்தது. இத்தனை நாளில் அவன் இப்படி நடந்து கொண்டதில்லை. மதன், நம்ம போலாம். அவளுக்கு இது தவறாக தோன்றியது. ப்ளீஸ், ஒரே ஒரு கிஸ். அவன் முத்தம் கொடுக்க மட்டும் இல்லை, மொத்தமாகவே எடுக்கத்தான் அழைத்து வந்தானோ என்னவோ. அவனிடம் அத்தனை மோகம். லவ்வர்ஸ் கிஸ் பண்ணிக்கலாம் மகேஷ். அவளை பாறை பக்கம் வைத்து அணை கட்டினான். மதன், நம்ம போலாம். அவளுக்கு இதில் சிறிதும் உடன்பாடு இல்லை. அவனை காதலித்தாலும் அவன் நெருங்கி வருவது அவளுக்கு பிடிக்கவில்லை.
மதன் அவளை நெருங்கினான். அவள் சொல்ல சொல்ல கேட்காமல் அவளை அடைய நினைத்தான். மகேஷுக்கு இது சரியாக படவில்லை. அவனை தள்ளிவிட்டு அங்கிருந்து விலக நினைத்தாள். ஆனால் அவன் விடுவது போல தெரியவில்லை. கட்டாயப்படுத்தி முத்தமிட வர பட்டென்று அடித்தாள். பொறுக்கி, பிடிக்கலன்னு சொல்றேன்ல, உன் நோக்கம் சரியில்லை, நான் போறேன் என்று விலகி செல்ல பார்த்தவளை வழிமறித்து வந்து நின்றார்கள் சிலர். மகேஷ் கேள்வியாய் பார்க்க அவள் முதுகுக்கு பின்னே ஒரு சிரிப்பு சத்தம். உன்னால எங்கேயும் போக முடியாது. பின்னே இருந்து மதன் சத்தம். மகேஷ் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தாள். உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? ஏன் ஒரு மாதிரி பேசுற மதன்? இப்பதாண்டி சரியா பேசுற. உன் அளவுக்கு எவ்வளவு என்ன சுத்த விட்டதே இல்ல. ரொம்பதான் ஆட்டம் காட்டுற. மதன். என்னடி மதனு? உன் மேல ஆசைப்பட்டு உன்னை லவ் பண்ண நினைச்சியா? உன்னை அடையிறதாண்டி என் எண்ணம். ஒரு நாள் உன் கூட வாழணும்னு தான் இவ்ளோ நடிப்பு. நடிப்பா? அவள் கண்கள் கலங்கியது. பின்ன உண்மையா லவ் பண்ண நினைச்சியா? உன் தகுதி என்ன, என் தகுதி என்ன? கேவலம் உன்னை லவ் பண்ணுவேன் நினைச்சியா? உன்னை லவ் பண்ண வைக்க அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டாமா? டேய், அங்க என்னடா பாக்குறீங்க? அவ கைய பிடிங்கடா என்று மதன் கத்தவே அங்கிருந்து சிலர் மகேஷை கீழே தள்ளி அவள் கை காலை பிடித்து கொண்டார்கள். என்னதான் உடலளவில் ஸ்ட்ராங் என அவள் எண்ணிக்கொண்டிருந்தாலும் அத்தனை பேரையும் ஒற்றை ஆளாக அவளால் சமாளிக்க முடியவில்லை. நாட்கள் உருண்டோடியது. ஆளு கொஞ்சம் கொஞ்சமாக தென்றலை விட்டு விலகி கொண்டிருந்தான். அவனாய் விலகவில்லை. அவனுக்கே தெரியாமல் ஆரா அவனை விலக வைத்து கொண்டிருந்தாள். பணத்தை வாங்கி கொண்டு பல கவர்மெண்ட் எம்ப்ளாயிகளுக்கு தென்றல் வேலை போட்டு கொடுத்ததாகவும், கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் தரமில்லாத பொருட்கள் போட்டு கட்டிதான் பள்ளிக்கூடம் இடிந்து விட்டதாகவும் பலதரப்பட்ட கம்ப்ளைண்ட் தென்றலுக்கு எதிராக எழுந்தது. அனைத்தும் துரைசிங்கம் பார்த்த வேலைதான். அவளும் தன் பக்கம் இருக்கும் நியாயத்தை எடுத்து சொல்ல எவ்வளவோ முயற்சி செய்தாள். ஆனால் அவள் மேல் தவறில்லை என்று உறுதி செய்யும் வரை தென்றலை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கிவிட்டார்கள். இதுவரை யாரிடமும் ₹1 கூட லஞ்சம் வாங்காதவள் அவள். அவள் மீது அப்பட்டமாக பொய் சுமத்தினால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் தென்றலே பதவியை விட்டு வெளியேறினாள். வாழ்க்கை வெறுப்பாக இருந்தது. அந்த கோவில் சன்னிதானத்தில் கண்களை மூடி அமர்ந்திருந்தாள் தென்றல். ஆரா காலையில் சொன்ன விஷயம்தான் அவள் கண் முன்னே ஓடிக்கொண்டிருந்தது. நான் வந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. அம்மாவுக்கு நினைவு திரும்பிருச்சு. இனி நாங்க இங்க இருக்க மாட்டோம். நாங்க கிளம்புறோம் என்று தென்றல் தலையில் இடையே இறக்கினாள். தென்றல் கண்கள் கலங்கி கண்ணீர் கனகனவென்று வெளியேறியது. உண்மை சொன்னால் அத்தனை கஷ்டத்திலும் அவளுக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் அனல் மட்டும்தான். அவனுடன் சண்டையிட்டாலும் கோபம் இருந்தாலும் சரி, இப்பொழுதெல்லாம் மனம் அவன் நெருக்கத்தை தான் விரும்புகிறது. அவன் துணையாக இல்லை என்றால் இந்நேரம் அவள் என்ன ஆகியிருப்பாள் என்றே தெரியவில்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? பல நாள் பழக்கப்பட்ட ஒரு குரல் அவள் முதுகுக்கு பின்னே கேட்டது. தென்றல் யோசனையாய் திரும்பி பார்த்தாள். ஆம், பழக்கப்பட்ட குரல்தான். அங்கு வந்திருந்தது ரீனாதான். இத்தனை வருடங்களுக்கு பிறகு இங்கு அவளை சந்திப்போம் என்று தென்றல் கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. ரீனா? இவள் கேள்வியாய் எழுந்தாள். நானேதான். என்ன இந்த இடத்துல எதிர்பார்க்கலல்ல? வெல், நான் எதுக்கு வந்தேன்னு கேட்க மாட்டியா? தென்றலுக்கு ஒன்று மட்டும் தெரியும், ரீனா வரவு நிச்சயம் அவளுக்கு நல்லதில்லை என்று. நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். ஃபைனலி அனலை கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு அனல் வேணும். அனலை கூட்டிட்டு போகத்தான் இங்க வந்திருக்கேன். இன்னும் தெளிவா சொல்லணும்னா உனக்கு சக்காலத்தையா வந்திருக்கேன் என்று தென்றல் முன்பு கையை நீட்ட அவள் என்ன சொல்வாள்? இருக்கும் பிரச்சனையில் இதுவும் ஒன்றா என்று உறைந்து போய் நின்றாள். அத்தியாயம் 90. நம்பி வந்தவன் ஏமாற்றிவிட்டான் என்பதை விட தன் தந்தைக்கு பிறகு ஒருத்தனை நம்பி அவன் ஏமாற்றிவிட்டானே என்ற வேதனைதான் மகேஷுக்கு அதிகமாக இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இத்தனை பேராலும் சீரழிக்கப்பட போகிறோம் என்று தெரிந்தாலும் கூட அவள் கண்களில் பயமோ விட்டுவிடு என்று கெஞ்சுதலோ இல்லை. இப்படி ஒருத்தனை நம்பி ஏமாற்றப்பட்டோம் என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு அப்பன் பாதியில் இறந்துவிட்டான்.
அண்ணன் அவன் வாழ்க்கைதான் முக்கியம் என்று ஓடிவிட்டான். இதையெல்லாம் பார்த்து எப்படி இன்னொருவன் மீது நம்பிக்கை வைத்தோம் என்று அவளுக்கு அவள் மீதுதான் கோபம் வந்தது. அவன் 1000 இனிக்கும் வார்த்தை சொல்லி இருக்கலாம், இனிக்க இனிக்க பேசி இருக்கலாம். ஆனால் அவன் கண்களில் இருந்தது காதல் இல்லை, அது வெறும் காமம் என்று ஏன் புரியாமல் போனது? ஒருவேளை இதை முன்பே உணர்ந்திருந்தால் இவன் கைகளுக்குள் சிக்காமல் பறந்திருப்பாளோ என்னவோ. இந்த திமிரு தாண்டி உன்னை அடைஞ்சே ஆகணும்னு என்னை இன்னும் இன்னும் வெறியாக்குது. உன் மேல எவனும் கை வைக்க முடியாதா? இல்ல உனக்கு மனசுல பெரிய பருப்பு, இந்த உலகத்துல நீ மட்டும்தான் அழகுன்னு நினைப்பா? சரி, ஒத்துக்கிறேன், நீ அழகுதான். உன் பின்னாடி பல ஆம்பளைங்கள நாய் மாதிரி சுத்த விட்டுருக்கலாம். அதுக்காக இந்த மதன் உன்னை லவ் பண்ணுவான்னு எப்படி நம்பின? உன் வாழ்க்கையை மட்டும் இல்ல, உன்னையும் நாசம் பண்ணணும்னு முடிவு பண்ணி தாண்டி உன் வாழ்க்கைக்குள்ளே வந்த. உன்னை எவனும் தொடக்கூட முடியாதா? இப்ப நான் உன் மேல கை வைக்கிறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுடி என மகேஷ் துப்பட்டாவை பறித்து தூரம் வீசினான். சுற்றி இருந்தவர்கள் அவளை அசைய விடாமல் பிடித்து கொண்டார்கள். லவ் பண்ணுவோமா? நக்கல் சிரிப்புடன் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை நெருங்கினான். இதோ அவள் கன்னத்தோடு கன்னம் உரசி அவன் முத்தமிட போகும் சமயம் தன் ஒட்டுமொத்த திறனையும் ஒன்று திரட்டி கையை உதறி கொண்டவள் பக்கத்தில் இருந்த கல்லை எடுத்து மதன் தலையிலே அடித்தாள். இதை கொஞ்சம் கூட எதிர்பாராத மதன் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். அவன் தலையிலிருந்து ரத்தம் முகமெங்கும் வடிந்தது. அதேபோல் மற்றவர்களையும் முடிந்த அளவுக்கு தாக்கியவள் அங்கிருந்து எழுந்து ஓடத் துவங்கினாள். அவளை கொஞ்சம் சாதாரணமாக எடை போட்டு விட்டான் மதன். இப்பொழுதுதான் அவன் வெறி அதிகமானது. உசுரோடவாவது விடலாம் நினைச்சேன், ஆனா இவள பொணமா கூட விடக்கூடாது. அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு தூக்குங்கடா. வெறி பிடித்தவனைப் போல கத்தினான். மகேஷ் ஓடினாள். அவளால் முடிந்தவரை ஓடினாள். ஆனால் மனதில் இருந்த வலு உடலில் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரோட்டை நெருங்கி இருப்பாள். அதற்குள் படாரென்று அவள் காலில் வந்து விழுந்தது ஒரு கட்டை. அதில் தடுமாறி கீழே விழுந்தாள் மகேஷ். அவள் முன்புதான் சில வண்டிகள் கிராஸ் பண்ணி சென்றது. ஆனால் கத்த முடியாதபடி அவள் வாயை பொத்திக் கொண்டார்கள் மதனும் அவன் நண்பர்களும். எஸ் ஆகிலாம் நினைச்சியா? செத்தடி நீ. உன் பொணம் கூட வெளியே கிடைக்காம பண்ண போற. வில்லத்தனமாய் சொன்னவன் அவளை பிடித்து இழுத்து சென்றான். அவள் உடலெங்கும் முட்கள் குத்தி காயம் ஏற்பட்டது. கல்லில் பட்டு தலை அடிபட்டது. ஒரு பெண் என்றும் பாராமல் சிறிதும் இரக்கமில்லாமல் இழுத்து சென்று ஒரு மறைவான இடத்தில் போட்டவன் அவள் கன்னத்தில் மாறி மாறி அறைந்தான். என்னவே அலைய வச்சல்ல, உன்னை விடமாட்டேன்டி என்று வெறிப்பிடித்தவன் போல அவள் சுடிதாரை பிடித்து கிழிக்கப் போன சமயம் படார் என்ற சத்தத்துடன் மா என்ற அலறலுடன் கீழே விழுந்தான் மதன். மகேஷ் பாதி நிலைக்கு சென்ற போதும் மெல்ல கண்களை திறந்து பார்த்தாள். பாதி திறந்த இமை வழியாக அனல் முகம் தெரிந்தது. அவள் அம்மா அடிக்கடி சொல்வார், கடவுள் நேர வரமாட்டாரடி, மனுஷ ரூபத்துலதான் வருவார் என்று. அந்த நொடி அதை உணர்ந்தாள் அவள். அனல் வேஷ்டியை ஏற்றி கட்டியபடி அத்தனை பேரையும் அடித்தான். அவன் பின்னேதான் கிஷோரும் அடித்து கொண்டிருந்தான். கிஷோருக்கு ஆரம்பத்திலிருந்தே மதன் மீது நம்பிக்கை இல்லை. எங்கே அவனால் மகேஷுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்றுதான் அவள் போனை ட்ராக் செய்தான்.